ராஜா கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் ஆதரவு அளித்து அதற்கு பிறகு ஆட்சி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது போன்ற ஒரு முட்டுக்கட்டை. இதுல உண்மையிலே பாஜக ஒரு ரோல் பிளே பண்ணுது இல்லைன்னா நடக்கிறது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நெறியாளர் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் அவர்களுக்கும் அரசியல் கட்சி நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஆளுநர் என்ன செய்யணுங்கிறது தெளிவா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவா இருக்கு. எந்த கட்சி பெரும்பான்மையான இடங்களை, அதாவது 118 நம்பர் வரல எந்த கட்சிக்குமே, அப்படிப்பட்ட சூழல்ல அதிகப்படியான இடங்களை பிடித்தது தமிழக வெற்றி கழகம் தான். அந்த வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பதவியேற்க பதவியேற்க ஆளுநர் அழைக்கணும். கடிதம் கொடுத்த பிறகும் கூட நீங்கள் 118 பேருடைய கடிதத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்றாங்க. அதாவது ஆளுநர் மாளிகையில 118 பேரும் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் மட்டுமே. தமிழகத்திலே பாஜக ஏதோ ஒரு வகையிலே காலூன்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கு வழி இல்லை. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரே ஒரு நிபந்தனையோடு ஆதரவு கொடுத்திருக்கு. அது என்னன்னா, மதவாத சக்திகளோடு கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட ஆதரவு கொடுத்தவனே பாஜக வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சித்து வேலையை ஆளுநர் வழியாக காட்ட தொடங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். பாஜகவை தமிழக மக்கள் இந்த தேர்தலிலே விரட்டி அடித்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை 3வது இடத்திற்கு தள்ளி தமிழகம் பாஜகவை எல்லா நாளுமே புறக்கணிக்கும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்திலே அவங்க வாக்களித்திருக்காங்க, தனி பெரும்பான்மை இல்ல. இதனை அடுத்து அவங்க ஆதரவு கோர்றாங்க, இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு தராங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் அந்த தனி பெரும்பான்மை இது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா கூட்டணி சார்பா இல்ல தாவேக்கால இருந்தோ அடுத்த கட்டமா என்ன செய்யணும்ன்ற முடிவுல இருக்காங்க? உடனடியாக ஆளுநர்கள் விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். இதுதான் இன்றைக்கு தமிழக மக்களினுடைய ஆசை. அதை நிறைவேற்ற வேண்டும். அதை விடுத்து நீங்கள் 118 பேரை லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்றதுலாம் இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு எதிரானது. பாஜக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை தொடர்ச்சியாக சிதைத்து வருகிறது. தமிழகத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கைகோர்த்திருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் பாஜக இது போல கொல்லைப்புறம் வழியாக தமிழகத்திற்கு நுழைய முயற்சி செய்கிறது. அதிமுக கட்சியையும் 2ஆக உடைத்து ஏதோ ஒரு வழியில் பாஜக தாமும் நுழைந்து விடலாம் என்று பார்க்கிறது. அரசியல் சூழல்ல தமிழக காங்கிரசுடைய முடிவு அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலையும் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறதா நான் பாக்குறேன்.